வணக்கம் டிஎன்பிசி வெற்றியாளர்களே, நான் உங்கள் நண்பன் லவ் மேக்ஸ் ப்ரோ. டிஎன்பிசி எக்ஸாமில் நம்பர் சீரீஸில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ இங்கே ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 34க்கு அப்புறம் வர நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா கண்டுபிடிச்சி விடையாக சொல்லணும். ஸோ விடுபட்ட எண்ணுன்றது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின் தான். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த கொஷின் பார்க்க சொல்ல நமக்கு இதுக்கு எப்போ நம்ம வந்து இந்த மிஸ்ஸிங் டைம்ஸ், இந்த விடுபட்ட எண்ணை நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு விதமான குழப்பம் இருக்கும். ஸோ குழப்பமே தேவையில்லைங்க. ஸோ முதல்ல கொடுத்துக்கிற நம்பர்ஸை எப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணாங்க, ஒரு அடிஷனலோ இல்லை சப்ட்ராக்ஷன் பண்ணி என்ன பண்ணுங்க பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன், நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். 4லேருந்து 5க்கு போகுது, அப்போது 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 5லேருந்து 9 வருது, அப்போ எவ்வளோ நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்குனாக்கா ஆட் பண்ணிக்கிறாங்கனாக்கா 4 நம்பர். நெக்ஸ்ட்டு 9லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து 18 மாறுது, இங்கே எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணிக்கிறாங்கனாக்கா இன்னொரு 9 நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா 18லேருந்து 34 மாறுறதுக்கு எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணிக்கிறாங்கனாக்கா 16 ஆட் பண்ணோம்னா 34 வந்துடும். ஸோ இதை பாருங்களேன், இந்த நம்பர்ஸே இப்போ இவங்க எடுத்த நம்பர்ஸே பாருங்களேன், இதில் எல்லாமே என்ன நம்பராக இருக்குனாக்கா ஸ்கொயர் நம்பராக இருக்குது. 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 2, 4, 3ஓட ஸ்கொயர் 9, நெக்ஸ்ட் வந்து 4ஓட ஸ்கொயர் வந்து 16. ஸோ கண்டிப்பாக அடுத்த நம்பர் இன்னொரு என்ன பண்ணாக்கா ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போது 1, 4, 9, 16, அதுக்கப்புறம் என்ன வரும்னாக்கா 25. எதனுடைய ஸ்கொயராக வரும்னாக்கா 5ஓட ஸ்கொயராக வரும். ஸோ அப்போது 34 கூட நம்ம எந்த நம்பர் 5ஓட ஸ்கொயர் நம்பர், அப்போ 25 ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும் நம்மளுக்கு 59. ஸோ அடுத்த 34க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் வந்து என்னவாக இருக்குனாக்கா 59, ஆப்ஷன் சி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ்னால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.